நான் நல்ல உடல்நலத்தோடு இருப்பதற்கு நன்றி. எனது வாழ்க்கை முறை நல்ல உடல்நலத்துக்கு தகுதியான முறையில் அமைகிறது. என் உணவு பழக்க வழக்கம் நல்ல உடல்நலத்திற்கு காரணமாக உள்ளது. என் உடல்நலத்தின் மீது அளவிலா பற்று வைத்திருக்கிறேன். என் உடல்நலத்தை சரியாக கவனிக்க நேரம் கிடைப்பதற்கு நன்றி. நான் மனதாலும் உடலாலும் நல்ல ஆரோக்கியத்தோடு உள்ளேன். இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை முறை என் நல்ல உடல்நலத்திற்கு காரணமாகிறது. நான் நல்ல உடல்நலத்தோடு இருப்பதற்கு நன்றி கூறுகிறேன். நான் என் உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளேன். என்னுடைய அபரிவிதமான நோய் எதிர்ப்பு சக்திக்கு நன்றி. நல்ல உணவு முறையும் தேவையான உடற்பயிற்சியும் நான் பின்பற்றுகிறேன். என் உடல் எப்போதுமே ஆரோக்கியமான நிலையில் இருப்பதற்கு நன்றி. எனது அனைத்து உறுப்புகளும் தேவையான சக்தியும் மிகுந்த ஆரோக்கியத்தையும் பெற்றுள்ளது. நான் என் உடல் நலத்தை நேசிக்கிறேன். நான் தினமும் எளிமையாக இயங்குவதற்கு தேவையான ஆரோக்கியத்தை பெற்றுள்ளேன். உணவே மருந்து என்பதை நம்புகிறேன். நான் நல்ல உடல் நலத்தை ஈர்க்கிறேன். என் உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்ள அனைத்து சந்தர்ப்பங்களும் உதவுகிறது. எனது அனைத்து அணுக்களும் நல்ல உடல்நலத்தை நோக்கியே செயல்படுகிறது. நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு நன்றி. என் ஆரோக்கியத்தின் மீதான நேர்மறை எண்ணங்களுக்கு நன்றி. நான் நல்ல உடல் வலுவுடன் இருப்பதற்கு நன்றி. என் நிம்மதியான வாழ்க்கைக்கு நன்றி. எனது மேன்மையான உடல் ஆரோக்கியத்திற்கு நன்றி. நான் நல்ல உடல்நலத்தோடு இருப்பதற்கு நன்றி. எனது வாழ்க்கை முறை நல்ல உடல்நலத்துக்கு தகுதியான முறையில் அமைகிறது. என் உணவு பழக்க வழக்கம் நல்ல உடல்நலத்திற்கு காரணமாக உள்ளது. என் உடல்நலத்தின் மீது அளவிலா பற்று வைத்திருக்கிறேன். என் உடல் நலத்தை சரியாக கவனிக்க நேரம் கிடைப்பதற்கு நன்றி. நான் மனதாலும் உடலாலும் நல்ல ஆரோக்கியத்தோடு உள்ளேன். இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை முறை என் நல்ல உடல் நலத்திற்கு காரணமாகிறது. நான் நல்ல உடல்நலத்தோடு இருப்பதற்கு நன்றி கூறுகிறேன். நான் என் உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளேன். என்னுடைய அபரிவிதமான நோய் எதிர்ப்பு சக்திக்கு நன்றி. நல்ல உணவு முறையும் தேவையான உடற்பயிற்சியும் நான் பின்பற்றுகிறேன். என் உடல் எப்போதுமே ஆரோக்கியமான நிலையில் இருப்பதற்கு நன்றி. எனது அனைத்து உறுப்புகளும் தேவையான சக்தியும் மிகுந்த ஆரோக்கியத்தையும் பெற்றுள்ளது. நான் என் உடல் நலத்தை நேசிக்கிறேன். நான் தினமும் எளிமையாக இயங்குவதற்கு தேவையான ஆரோக்கியத்தை பெற்றுள்ளேன். உணவே மருந்து என்பதை நம்புகிறேன். நான் நல்ல உடல் நலத்தை ஈர்க்கிறேன். என் உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்ள அனைத்து சந்தர்ப்பங்களும் உதவுகிறது. எனது அனைத்து அணுக்களும் நல்ல உடல்நலத்தை நோக்கியே செயல்படுகிறது.
நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு நன்றி. என் ஆரோக்கியத்தின் மீதான நேர்மறை எண்ணங்களுக்கு நன்றி. நான் நல்ல உடல் வலுவுடன் இருப்பதற்கு நன்றி. என் நிம்மதியான வாழ்க்கைக்கு நன்றி. எனது மேன்மையான உடல் ஆரோக்கியத்திற்கு நன்றி. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள். இன்னைக்கு நாள் ஒரு அற்புதமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பு மிகுந்த வெற்றிகரமான நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாரும் தம்ஸ் அப் பீ போட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தம்ஸ் அப் பீ போட வேண்டியவங்க போட்டாங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கங்க. செட்டில் ஆயாச்சுங்களா? ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இந்த 12 நாட்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஹெல்த்தை பற்றி மட்டும்தான் பேச போகிறோங்க. ஹெல்த் அப்படின்னா இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கங்க. இந்த 12 நாள் அப்படிங்கிறது வந்து 100% உள்ள இருக்கிறது அப்படிங்கிற கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் 6 o'clock மிராக்கிள் மார்னிங் வராதவங்களா இருந்தால் 6 o'clock ரெகுலராக அலாரம் வச்சுக்கோங்க. ரெகுலராக 6 ஆச்சுன்னா லாகின் பண்ணிடுங்க. ஸோ இந்த 12 நாட்கள் நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிருக்கிற போது உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைச்சிருங்க. ஓகே, நம்ம இதை தான் பண்ணணுமா, இதை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிரும். எஸ் 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 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 12 நாட்கள் ஒரு இப்போ கோயிலுக்கெல்லாம் போனோம்னா தொடர்ந்து இப்போ 48 நாள் விரதம் இருந்து போகிறோம், அந்த மாதிரிலாம் போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த 12 நாளை வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. ஓகே, நான் இந்த ஹெல்த்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கலாம். ஏன்னா நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எம்ஃபில் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நான் நியூட்ரலைட் ஹெல்த் இன்ஸ்டியூட் அப்படின்னு வேர்ல்டுலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரிசர்ச் சயின்டிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் அதுதாங்க. ஸோ என்னெல்லாம் எங்கள் வேர்ல்டில் டாப் நான் உங்களுக்கு காமிக்கும் போது கூட எனக்கு கவனிச்சிங்களாங்கிறது எனக்கு தெரியல. வேர்ல்டில் டாப் 10 சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாருமே இந்த நியூட்ரலைட் ஹெல்த் இன்ஸ்டியூட்ல தான் இருக்கிறாங்க. அவங்களோட ரிசர்ச்சில் தான் எல்லாமே வருது. நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷனாக இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து உங்களுக்கு அது இல்லாமல் இருக்குதா அப்படின்லாம் கிடையாது இல்லைங்களா? இன்ஃபர்மேஷனுக்கு நமக்கு குறையே இல்லை, வந்து அப்படியே கொட்டுதுங்க, அருவி மாதிரி கொட்டுது, குவியுது. ஆனால் அது வந்து ஒரு எங்கிருந்து வருது, த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் தம்ஸ் அப் பி எல்லாம் இங்கே போட வேண்டாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு யார் உங்கள் ஃப்ரெண்டு லிங்க் அனுப்பிச்சாங்களோ, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை டெலகிராமில் எங்கே அந்த லிங்க் வந்ததோ அந்த இடத்துல தம்ஸ் அப் போடுங்க. ஓகேங்க? ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய அத்தனை இன்ஃபர்மேஷனும் 100% என்னங்க ஆத்தென்டிகேட்டட். நாங்கள் கொடுக்கறது எல்லாமே நியூட்ரலைட் ஹெல்த் இன்ஸ்டியூட்டில் எங்களுக்கு என்ன வந்து கொடுக்குறாங்களோ அதுதான். நோ எக்ஸாஸ்ட்ரேஷனுங்க. இங்கே வந்து எந்த எக்ஸாஸ்ட்ரேஷனுமே இருக்காது. அதிகப்படியாக நாங்கள் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறதுங்க, நம்ப வைக்கிறதுக்காக புரிய அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஆஸ் இட் இஸ் என்ன உண்மையோ சயின்டிஃபிக்கலி என்ன ப்ரூவனோ அதை மட்டும்தான் நாங்கள் இங்கே உங்களுக்கு சொல்கிறோம். எங்களுக்கு என்ன எஜுகேட் பண்ணுறாங்களோ அதை தான். ஸோ அந்த நியூட்ரலைட் ஹெல்த் இன்ஸ்டியூட்டில் நான் வந்து ஒரு சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட்டுங்க. ஸோ நான் நியூட்ரிஷனல் அட்வைசர். இது நான் பண்ணி மோர் தென் ஒரு 15 இயர்ஸ் ஆச்சுங்க. 15-20 இயர்ஸ் பக்கம் ஆகுது, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு ஆரம்ப காலகட்டத்திலேயே இதை நம்ம பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 23 இயர்ஸாக நான் இந்த வெல்னஸ் ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ லேக்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம கிராஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா யார் என்கிட்ட வந்தாலும் நான் எனக்கு ஒரு தம்ப் ரூல் எனக்கு நான் வச்சிருக்கிறேன். என்னோட கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு நான் ஒன்று வச்சிருக்கிறேன். அப்படின்னீங்கன்னா என்கிட்ட யார் வந்தாலும் அவங்க 100% என்ன இருக்கணுங்க, க்யூர் ஆகி வெளியில் போகணும் அப்படிங்கிறதுல நான் வந்து 100% ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அதெல்லாம் என்கிட்ட கோச்சிங் எடுத்துக்கிறவங்களுக்கும் நான் வந்து எஜுகேட் பண்ணுறேன்.
அது வந்து நான் இப்போ சப்ளிமெண்ட்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக, சப்ளிமெண்ட் தான் எல்லாமே. நீங்க அத சாப்பிட்டாவே போதும் அப்படின்னா என்னைக்குமே சொல்றது இல்லைங்க. எங்களுக்கு வந்து நியூட்ரிலைட் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்ல என்ன எஜுகேட் பண்றாங்க அப்படின்னீங்கன்னா, ஆப்டிமல் ஹெல்த் அப்படிங்கிறது தான் எஜுகேட் பண்றாங்க. ஹோலிஸ்டிக் வெல்னஸ் தான் அவங்க எங்களுக்கு எஜுகேட் பண்றாங்க. அதுல ஒரு நூலிழை அளவு கூட நாங்க மாறுறது இல்லைங்க. 100% அது என்னமோ அத தான் நாங்க வந்து எல்லாருக்கும் கைட் பண்றோம். சப்போஸ் அவங்க ஆல்ரெடி ஒரு மெடிகேஷன்ல இருக்கிறாங்க, அல்லது அவங்களுக்கு ஒரு மெடிகேஷன் தேவைப்படுது. அலோபதியோ, ஆயுர்வேதாவோ, சித்தாவோ எனிதிங். அதைய எந்த இடத்துலயும் டிஸ்டர்ப் பண்றதில்ல. அது கொஞ்சம் ரெகுலேட் மட்டும் பண்ணி தர்றோம். சில விஷயங்கள் ரெகுலேட் பண்ணி தருவோம். ஸோ லாஸ்ட் டைம் கூட நான் பேசும்போது உங்களுக்கு டெஸ்ட் செஷன்லயும் கூட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அட்டெண்ட் பண்ணாதவங்க பிரச்சனை இல்லைங்க. வந்தீங்கன்னா வர வர தெரிஞ்சுக்கலாம். ஐயோ! என்னென்னவோ சொல்றாங்களே அப்படிலாம் பயந்துக்க வேண்டாம். வாங்க இந்த 12 நாள் தொடர்ந்து வரத்தானே போறீங்க. சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்புறம் அந்த 12 நாளோட நாங்க உங்கள விட போறதும் இல்ல. வாழ்நாள் முழுக்க எடுத்துட்டு போறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நீங்க தயாரா இருந்தா சரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் செஷன்ல நான் காமிச்சிருப்பேன் இல்லைங்களா? ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு 21 இயர்ஸ் கேர்ள். அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு, அவங்க வந்து தேவையே இல்லாம பிசிஓடிக்கு மெடிசன், அப்புறம் வந்து டயபெட்டிக் பிசிஓடி இருந்தா டயபெட்டிக் வந்துரும் அப்படிங்கிறனால, டயபெட்டிக்கான ஒரு மெடிசன் இது எல்லாமே குடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டு, பட் என்ன தேவையோ, அந்த ஆட்டோஇம்யூன் டிஸார்டருக்கான அத வந்து அந்த இம்யூனோ சப்ரசன்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு, கூட என்ன நீடட் சப்ளிமெண்ட், ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் சொல்லிக் குடுத்து, என்ன பண்ணியிருக்கிறேங்க, கம்ப்ளீட்டா இப்போ ஒரு 80% வந்தாச்சுங்க. ரெக்கவர் ஆயி வந்தாச்சு. இன்னும் 20% அதுக்கு இன்னொரு 3 மந்த்ஸ் டூ 6 மந்த்ஸ் டைம் எடுக்கலாம் மேபி. அத கண்டிப்பா 100% கியூர் பண்ணி வெளிய கொண்டு வர்றோம். அதையும் கொண்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இங்க வந்து நம்ம குடுக்கக்கூடிய அப்ரோச் எல்லாமே என்ன அப்டின்னீங்கன்னா, ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுங்க. ஸோ கெட்டியா புடிச்சுக்கங்க. இன்னைக்கு வந்திருக்கிற ஒருத்தரும் இதுல நான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்க முடிவு பண்ணி இருங்க. இந்த உங்களுக்கு ஏதாவது அ எடுத்தோனே கேட்டோனே 1 நாள்ல 2 நாள்ல உங்களுக்கு அந்த என்ன கான்செப்ட்ங்கிறது புரியாது இல்லைங்களா? வாட் இஸ் த சயன்ஸ் பிஹைண்ட் தட்? என்ன இதுக்கு ரிசர்ச் இருக்கு? என்ன ப்ரூஃப் இருக்கு? நிஜம்தானா? முடியுமா? இது என்ன அ வேற என்னமோ நம்ம இதுவரைக்கும் நம்மளோட 20 இயர்ஸ், 30 இயர்ஸ், 40 இயர்ஸ், ஈவன் 70 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்கலாம் உள்ள இருக்கீங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து கேள்விப்பட்டது, நம்மளோட பிராக்டிஸ்ல நம்ம பார்த்தது எல்லாமே வேறையா இருந்ததே. இவங்க என்ன வேற மாதிரி சொல்றாங்களே! இது நிஜமா? நடக்குமா? முடியுமா? அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? இந்த 12 நாட்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா, சயின்டிஃபிக்கலி நம்ம பாடிக்குள்ள என்ன நடக்குது? அதுக்கு ஏன் நாங்க வந்து இந்த வழிமுறைகள் சொல்றோம், இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறத சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க கிடைக்கிற அத்தனையும் உங்களுக்கு என்னங்க 100% ஹோலிஸ்டிக் அப்ரோச், ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன். நீங்க எங்கனாலும் வெரிஃபை பண்ணிக்கலாங்க. நீங்க நாங்க இங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போயிட்டு, நீங்க எங்கனாலும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒண்ணுமே உங்களுக்கு மிஸ் ஆக போறதில்ல, தவறாக இருக்க போறதில்ல. அதே மாரி ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஏன் இந்த 2 வார்த்தைய நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இது எங்கேயுமே வெளியில கிடைக்கிறது இல்லைங்க. அது முதல் தெரியணும். இங்க என்ன ஸ்பெஷல் கிடைக்குது அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சா தான் என்ன பண்ண முடியுங்க. அதனோட முக்கியத்துவம் நமக்கு புரியும். எல்லாரும் பேசுறாங்க, இவங்களும் பேசுறாங்க. என்னமோ எல்லாரும் சொல்லிக் குடுக்குறாங்க, இவங்களும் சொல்லிக் குடுக்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி போயிறக்கூடாது அப்படிங்கிறனால தான் சொல்றேங்க. இங்க ஹோலிஸ்டிக் அப்படின்னீங்கன்னா 100% ஹோலிஸ்டிக்ங்க. அடிக்கடி அதுதான் நான் சொல்லுவோம். ஒரு சின்ன விஷயம். ஒரு ஒரு டீ போடுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. டீ போடும்போது ஒரு நாள் நம்ம என்ன நினைப்போம், "இன்னைக்கு கொஞ்சம் தூள் எச்சா போச்சுப்பா, டீ தூள் எச்சா போச்சு. கசக்குது" அப்படிம்போம். "இன்னைக்கு பால் என்னமோ சரியில்ல போல இருக்குதே, நல்லா இல்லையே" அப்படிம்போங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு என்னமோ, "சர்க்கரை எதுக்கு இவ்ளோ சர்க்கரை போட்டீங்க? ரொம்ப இனிப்பா இருக்கு. திகட்டுது. குடிக்கவே முடியல" அப்படிங்க. ஒரு டீல நம்ம எவ்ளோ விஷயங்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆப்டிமம் ரேஞ்ச்ல கரெக்ட்டா ஒரு மெத்தடா நெறைய இப்பவும் சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு சூப்பரான டீ போடுறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ கூட இன்னைக்கு போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அது போடுற மெத்தட் இருக்குதுங்க. இப்படி ஒரு நல்ல டீ குடிக்கணும்னா கூட காடு, மலையெல்லாம் தேடி மெத்தட்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். அந்த ரேஷியோஸ் எல்லாம் என்னவா இருக்கணுங்க, கரெக்ட்டா இருந்ததுனா தான் ஒரு நல்ல டீ கிடைக்குது. அப்ப நம்ம ஹெல்த் நெனச்சு பாருங்க. நம்ம ஹெல்த் வந்து ஆக்சுவலி இது ஒரு விஷயம் எப்பவுமே புரிஞ்சுக்கணுங்க. நம்ம ஏதோ காலையில எந்திரிச்சா இட்லி, தோசை சாப்பிட்டோம். மத்தியானம் எந்திரிச்சா ஃபுல் மீல் சாப்பிட்டோம். நெறைய பேருக்கு இது கூட ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. நான் வந்து தவறான எதையுமே குடுக்கறதில்ல. நான் பீஸா, பர்கர்ல ஐயா அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். நான் கெமிக்கல் போட்ட எதுவுமே சாப்பிட மாட்டேங்க. மைதா நான் யூஸ் பண்றது இல்லைங்க. அப்படி வேண்டாததெல்லாம் குடுக்கலீங்க. வேணுங்கிறத குடுத்தோமா? அதுதான் இங்க கேள்வி. வேண்டாம் எனக்கு ஹெல்த்த கெடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த குடுக்கல. ஆனா வேணுங்கிறத குடுத்தோமா? அத ரைட் செட் ஆஃப் ஃபுட் குடுக்குறோமா? ஏஜுக்கு தகுந்த மாரி சாப்பிடுறோமா?
நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா 5 வயசுல ஒரு குழந்தை இருக்குது, இல்ல 10 வயசுல ஒரு குழந்தை இருக்குதுன்னா, அது சாப்பிடுற உணவையே தான் 60 வயசுல, 70 வயசுல இருக்கிறவங்க சாப்பிடுறோம். நான் 2டே இட்லி தாங்க சாப்பிடுறேன். முதல்ல இந்த வாக்கியத்த மாத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நான் கங்கணம் கட்டி ஒர்க் பண்றதே வந்து அதுக்கு தாங்க. நான் 2டே இட்லி தாங்க சாப்பிடுறேன். நைட்டுக்கு 2டே தோசை தாங்க. வேற ஒண்ணுமே நான் சாப்பிட மாட்டேன். முதல்ல இத வந்து என்ன பண்ணிருங்க, பெரிய ரப்பர் வச்சு அழிக்கணும். ஏன் இத நான் சொல்றேங்கிறது இந்த 12 நாள் முடிவுல நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஒரு ஒரு நான் சொல்ல ஆரம்பிச்சது, நான் அந்த டீ ஒண்ணு போடணும் நல்லா அப்டின்னா கூட, நமக்கு அவ்வளவு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா அந்த காம்போசிஷன் இருக்கணும். அப்ப நம்ம ஹெல்த்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரிங்க. பயோ கெமிக்கல் ஃபேக்டரி அப்டி வேணாலும் சொல்லலாம். பெரிய கெமிஸ்ட்ரி நடந்துட்டு இருக்குது உள்ள. நீங்க நான் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு பழைய ஏதோ நம்ம தான் அதெல்லாம் மாத்திட்டோம். 5 டேஸ் லைஃப் மாஸ்டர் வந்தவங்க எல்லாம் மாத்திருப்பீங்க. இருந்தாலும் சொல்றேன். சம்டைம்ஸ் பழசு நடந்தது. ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு 15, 20 வருஷம் முன்னாடி ஏதோ ஒண்ணு நடந்தது. ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். ரொம்ப ஒரு ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். அப்படியே நெனச்சா இன்னைக்கு கண்ல தண்ணி வருதுங்களா? அப்படியே இல்ல நமக்கு வந்து ஒருத்தங்க நல்லா ஹெல்ப் பண்ணி ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதே என்ன பண்றாங்க? அப்படியே கண்ல தண்ணி வருதுங்களா? அது எங்கிருந்து வந்ததுங்க? நினைவுல தான நெனச்சோம். இப்ப நம்ம பாடியில எங்கேயும் பெயினோ, வேற எதுவுமே இல்ல. இப்ப அதுவும் நடக்குதுங்களா? எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு ரொம்ப பெயின் ஆகுது. தாங்கவே முடியல. என்னால முடியவே இல்லப்பா. வலியே தாங்க முடியல. அப்படின்ட்டு அழுகுறோமா? கண்ல தண்ணி வருதுங்களா? இது எப்படி நடந்ததுங்க? எப்பவோ சாப்பிட்டது. அல்லது இப்ப சும்மா சொல்றோம். ஒரு ஒரு அப்படியே ஒரு மாங்காய் எடுத்துங்க. நல்லா கட் பண்ணி, அழகா குட்டி குட்டி பீஸா போட்டு, நல்லா உப்பும், மிளகாத்தூளும் தூவிங்க அப்படின்னு சொல்லும்போதே அப்படியே நாக்குல எச்சில் ஊறுதுங்களா? எப்படி இது நடக்குது? நினைவுல தான் நினைக்கிறோம். நம்ம கண்ல கூட பார்க்கல. மாங்காய கண்ல கூட பார்க்கல. அவ்ளோ பெரிய கெமிக்கல் ஃபேக்டரிங்க நம்மளோடது பாடி. பயோ கெமிக்கல் ஃபேக்டரி. உள்ள வந்து கெமிக்கல் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குதுங்க. லட்சக்கணக்கான கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது. கண்ல கண்ணீர் வர்றதாகட்டும், உமிழ்நீர் சுரக்கிறதாகட்டும், ஒரு வியர்வை வெளியில வர்றதாகட்டும், ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி. ஸோ இந்த கெமிக்கல் ஃபேக்டரி தினமும் இயங்கணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான நெறைய வேலைகள் செய்யணும். அந்த நெறையா வேலைகள தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு நாளா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த 4க்குள்ள தான் இந்த 8க்குள்ள வாழ்க்கை இருக்குது ராமையாங்கிற மாதிரி, இந்த 4க்குள்ள தான் என்ன இருக்குதுங்க, நம்மளோட ஹெல்த் அப்படிங்கிறது மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் 2மே இருக்குதுங்க. ஏன் மன ஆரோக்கியம் தொடர்ந்து 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 பேசுறோம் அப்படின்னீங்கன்னா, மன ஆரோக்கியம் கெட்டதுன்னா, உடல் ஆரோக்கியம் கெட்டுரும். ஏன் 5 டேஸ் லைஃப் மாஸ்டர் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹெல்த்த பத்தி பேசுறோம். ஏன் மேஜிக் நடத்திட்டு அப்புறம் ஹெல்த் பத்தி பேசுறோம்னா, முதல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படிங்கிறதுல இருந்து தான் ஹெல்த்தியான அதாவது உடல் ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழவே முடியும். அதனால தான் நம்ம அத பேசணும். சரிங்களா? ஸோ அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கிறோம். அது முதல்ல நமக்கு நினைவு இருக்கணும். இன்னைக்கு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோங்க. ஸோ டெஸ்ட் எடுக்காதவங்க தயவு செஞ்சு எடுத்துருங்க. தயவு செஞ்சு எடுத்துருங்க. அதுல காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இருக்காதீங்க. ஏன்னா, நீங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து நம்ம ஹெல்த் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எப்பவுமே இது ஒண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா? நீங்க இப்ப வந்து அ சாதாரணமா நீங்க ஒரு வேர்ல்டு மேப் எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க எத பார்ப்பீங்க அப்படின்னா, இது ஹியூமன் நேச்சர்ங்க. இது ஹியூமன் சைக்காலஜி. எடுத்தோம்னா, நம்ம நாடு எங்க இருக்கு? இந்தியா எங்க இருக்கு? அப்புறம் தமிழ்நாடு எங்க இருக்கு? அப்புறம் நம்ம ஊர் எங்க இருக்கு? இதுதான் நம்ம பார்ப்போம். நம்ம அந்த ஏரியா கண்ணுக்கு தெரியுதா? அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே பார்ப்போங்க. இது ஹியூமன் நேச்சர். அதே மாரி தான் இப்ப நீங்க வந்து ஒரு டாக்ஸி புக் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. எடுத்த உடனே அது என்ன கேக்குன்னா, யுவர் பிளேஸ் அப்படிங்கிறத கேக்கு. எங்க போகணும் அப்படின்னு கூட கேட்காது. எங்க இருக்கிறோமோ அத எடுத்துக்கிட்டு, அங்கிருந்து எங்க போகணும் அப்படிங்கிறத தான் கேக்குங்க. ஸோ நீங்க இது இது காமன்ங்க. எல்லா இடத்துலயுமே காமன். இங்கேயும் நம்ம அததான் சொல்றோம். நீங்க முதல்ல எங்க இருக்கிறீங்கங்கிறது பாருங்க. இந்த டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது சொல்லிரும். அத வச்சு நம்ம என்ன பண்ண போறோங்க, இப்ப ஜாதகம் கணிக்கிற மாதிரி, இன்னொரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல என்ன ஆகப் போறோம்? இப்போ உங்களோட ஆர்கன் என்ன ஏஜ்ல இருக்குது? என்ன மாரி அ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குது. பாடிய வந்து என்ன மாரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குது? எப்படி நமக்கு அது ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குது? அப்புறம் 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு அது என்ன பண்ண போகுது? அப்படிங்கிறத அழகா என்ன பண்ணிருவாங்க, இந்த கட்டம் போட்டு கணிச்சு சொல்ற மாரி சொல்லிருவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாரி என்ன பண்ணிக்கணுங்க, ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்த வந்து பிரிவென்ட் பண்ணிக்கலாம். வருமுன் காப்போம். அதனால தான் இந்த செஷனுக்கு பேரே வந்து பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்னு வைக்கிறோம். வருமுன் காப்போம். ஒரு ரூ. 2000 இதுக்கு வந்து இது இன்வெஸ்ட்மென்ட்ன்னு தான் சொல்லுவேன். இது செலவு கூட கிடையாதுங்க. இன்வெஸ்ட்மென்ட் தான். ஸோ எவ்வளவோ லட்சங்கள் போறத நம்ம இங்க வந்து என்ன பண்ணிடலாங்க, தடுத்து நிறுத்திடலாம். தயவு செய்து டெஸ்ட் எடுக்காம வந்தீங்கன்னா,
டெஸ்ட்டை எடுத்துருங்க முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் பேசலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது கட் ஹெல்த் அப்படின்னு குடுத்துருந்தோம். கட் ஹெல்த் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே இந்த கட்டுனா என்ன? அது ஒரு இது இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? கட்டுனா ஸ்டொமக்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட உடம்புல வந்து டியூப் வடிவுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே கட்டுங்க. ரொம்ப சிம்பிள். அது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னீங்கன்னா, நம்மளோட ஃபுட் டியூப்ல இருந்து ஆரம்பிக்குது. உள்ள நம்ம சாப்பிட்டு முழுங்குற இடம் இருக்குதுங்களா? இத வந்து ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க. அது டெக்னிக்கலா சொல்றது. நம்ம ஃபுட் டியூப்ன்னு சொல்லுவோம். ஃபுட் பைப்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வாயிலிருந்து நமக்கு நம்மளோட ஸ்டொமக்குக்கு அதாவது இரைப்பைக்கு அந்த உணவு போற அந்த டியூப்ல இருந்து இதுக்கு பேர் கட். அதாவது நம்ம பாடியில எங்கெல்லாம் டியூப் வடிவத்துல இருக்கோ அதெல்லாம் கட் அப்படிங்கறது கீழே கொண்டு வந்துருவாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஈசோபேகஸ் இந்த டியூப் ஸ்டொமக் அப்படிங்கிறது வந்து நம்ம காமனா நம்ம ஊர்ல வந்து ஸ்டொமக் அப்படின்னா வயிறு ஃபுல் வயிறுமே ஸ்டொமக் தான். அப்படி கிடையாதுங்க. ஸ்டொமக்னா இரைப்பை. ஸோ அந்த இரைப்பை உணவு போய் உள்ள விழுகுது இல்லைங்களா அந்த இடம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கீழே உள்ள பார்த்தீங்கன்னா சிறுகுடல் இருக்குது. சிறுகுடல் இங்கே ஃபுல்லா சிறுகுடல் இருக்கு. அப்புறம் பெருங்குடல் இருக்கு. அப்புறம் மலக்குடல் இருக்குங்க. இது வரைக்கும் இது எல்லாமே என்னன்னா இந்த ஈசோஃபேகஸ்ல இருந்து ஃபுல்லா அந்த டியூப் இந்த டியூப் ஃபுல்லா என்னன்னா நமக்கு கட் அப்படிங்கிறது கீழே வருதுங்க. ஸோ ஓவரால் இங்க இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கட்டுனா எல்லாத்தையுமே நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் தேவை இருக்குதுங்க இப்போ. ஸோ இதுல வந்து முக்கியமான பார்ட் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல முக்கியமான பார்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டு ஃபுல்லா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம மெயினா பார்க்கறது லிவர். இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அப்புறம் ஒரு ஒரு ஏரியாவா பிரிச்சு பிரிச்சு என்ன பண்ணிடுவோங்க இந்த 12 நாட்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். பேங்க்ரியாஸ் பத்தி டயபெட்டிக் செஷன்ல பேச போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து பேசதான் போறோங்க. ஸோ இங்க வந்து இந்த ஃபுட் டியூப் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஃபுட் டியூப், சிறுகுடல், பெருங்குடல் இதெல்லாம் எவ்வளவு இருக்கும் இங்க கிளியரா கொடுத்துக்கிறோம் பாருங்க. கட் அப்படிங்கிறது கட்டு, ஸ்டொமக், பேங்க்ரியாஸ், லிவர் இதெல்லாம் சேர்ந்ததான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த கட்டு மொத்தமா எத்தனை வருது அந்த டியூப் மாதிரி இருக்கிற ஏரியா மட்டும் எவ்வளவு வரும்னா 7ல இருந்து 8 மீட்டர் வருது. ஸோ அவ்வளோ பெருசு அது. அவ்வளோ லென்த் நம்மளோட ஃபுட் டியூப் அண்ட் சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் வரைக்கும் இருக்கிற அந்த டியூப் மட்டும் பார்த்தீங்கன்னா 7ல இருந்து 8 மீட்டர் லென்த் வருது. அதாவது அப்ராக்சிமேட்டா நமக்கு சொன்னோம்னா ஒரு 20ல இருந்து 24 அடி வரைக்கும் நமக்கு லென்த் அடிக்கணக்கில் சொல்லும்போது அவ்வளோ பெரிய லென்த் இருக்கிற ஒரு டியூப் இருக்குதுங்க. நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம வீட்ல வந்து ஒரு டியூப் வச்சுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா அதை உள்ள எப்படி கிளீன் பண்ண முடியுதுங்க? இதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அது பாட்டு ஒரு 20 அடி டியூப் வச்சிருக்கிறோம். அந்த டியூப்பை நம்ம எப்படி கிளீன் பண்ணுவோம்? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? உள்ள எதை விட்டு அவ்வளவு பெரிய பிரஷ் எதை வச்சு நம்ம கிளீன் பண்ணுவோங்க? கிடையவே கிடையாது. நம்ம இங்க வந்து டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு பேசினாவே நம்ம ஆளுங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஆயில் புல்லிங் பண்றேங்க, அப்புறம் நான் இனிமா கொடுக்குறேன். சில தவறான புரிதல்கள்ங்க. இனிமா கொடுக்கறது தவறா அப்படின்னா கிடையாது. அதுவும் கைடன்ஸோட நம்ம கொடுக்கணும். உங்களுக்கு யாரு வந்து அதை ஆம், பொதுவா அதனாலதான் சொல்றேன் பொத்தம் பொதுவா யூடியூப் பார்த்து பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு கைடு வச்சு பண்ணுங்க அப்படிங்கறது சொல்றோம். ஸோ உங்களுக்கு யார் பர்சனலி கைட் பண்றாங்களோ மேபி ஒரு டாக்டரோ இல்ல மாதிரி இந்த மாதிரி ஒரு வெல்னஸ் கோச்சோ உங்களுக்கு பர்சனலா யாராவது கைட் பண்ணாங்கன்னா அண்டர் த கைடன்ஸ் நீங்க அதை பண்ணலாம். ஏன்னா அதுல கூட சில மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இனிமா கொடுக்குறோம் அப்படின்னீங்கன்னா அது எது வரைக்கும் சுத்தம் பண்ணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இங்க இந்த மலக்குடல் இருக்குது பாத்தீங்களா? அதாவது பெருங்குடல் வரைக்கும் பெருங்குடலுக்குள்ளன்னு கூட உள்ள வராதுங்க. ஸோ பெருங்குடல் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தண்ணி மலக்குடல்ல தான் நமக்கு என்ன ஆகுதுங்க அந்த தண்ணி உள்ள போய் அங்க இருக்கிற இதை வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டு வருது. அந்த எக்ஸஸா நமக்கு ஏதாவது அந்த மலம் வெளியே வராம இருந்தா நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டு வருது. நம்ம இப்போ வந்து டெய்லி ப்ரஷ் பண்றோம் இல்ல ஆயில் புல்லிங் பண்றோம் அப்படின்னீங்கன்னா அது வாயளவுல தான். அது கீழே ஈசோஃபேகஸ்ல இருந்து உள்ள சிறுகுடல், பெருங்குடல் இதெல்லாம் என்னவே இல்லைங்க. கிளீன் பண்ணவே இல்ல. அதுதான் நெஜம். உண்மையிலுமே அதுதான் நெஜங்க. ஏன் நம்ம அத பண்ணணும்னு சொல்றேன்னா, நீங்க ஒரு நாள் பிரஷ் பண்ணாம விட்டு பாருங்க. விடுவோங்களா அந்த மாதிரி? இப்போ நம்ம வந்து ரொம்ப வருஷமா பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? பல்லு நமக்கு முளைச்ச நாள்ல இருந்து, நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பிரஷ் பண்ணியிருக்கிறோம். ஒரே ஒரு நாள் பிரஷ் பண்ணாம இருக்க முடியுமா? கண்டிப்பா அது முடியவே முடியாது. அவ்ளோ வந்து உள்ள என்னாயிட்டு இருக்குன்னா, அதனால தான் சொன்னேன். நம்ம பாடி வந்து ஒரு பயோகெமிக்கல் ஃபேக்டரிங்க. இந்த ஃபேக்டரிக்குள்ள அவ்ளோ லட்சம் ப்ராசஸ் நடக்குது. இது என்ன பண்ணிட்டே இருக்குதுங்க, நம்மளுடைய நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. நம்மளுடைய 9 துவாரங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த 9 துவாரங்களும் கழிவத்தான் வெளியேத்திட்டு இருக்குதுங்க. நீங்க அந்த இடத்துல ஏன் வந்து ஒரு ஒரு பேட் ஆர்டர் வருது, ஒரு துர்நாற்றம் வருது. நம்மளுடைய எல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. கண்ணு, காது, மூக்கு எல்லா துவாரத்திலயுமே நமக்கு அழுக்கு வெளிய வந்துகிட்டே இருக்கும்.
அவ்வளோ கழிவுகள் வெளியே வருதுங்க. ஸ்கின்னு எல்லாத்துலயுமே கழிவுகள் வெளியே வரும். ஸோ அந்த கழிவுகள வெளியேத்துறதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணணும்? அதுதான் இங்க வந்து நம்ம பேசுறோம். அதுதான் டீடாக்சிஃபிகேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பார்க்கறது என்ன அப்டின்னீங்கன்னா, நம்மளோட வயிற பத்தி பார்க்க போறோம். இது கூட நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா? வாட் யூ ஆர் இஸ் யுவர் மைக்ரோப்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ மைக்ரோப்ஸ் அப்டிங்கிறது என்னன்னா, இங்க வந்து நம்ம அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? இப்ப நமக்கு எப்படி வந்து ஒரு மண்ணுல நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் இருக்குங்க. எல்லா கிருமிகளும் இருக்கும். பாக்டீரியா இருக்கும், வைரஸ் இருக்கும், பூச்சிகள் இருக்கு, எல்லாமே இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளோட கட்டுக்குள்ளேயும் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை எல்லாமே இருக்குதுங்க. இதுல மெயினா நம்ம இங்க எடுத்து பேசுறது பாக்டீரியாஸ் பேசுறோம். ஸோ இந்த பாக்டீரியா என்னது? நம்ம உடம்புக்குள்ள பாக்டீரியா இருக்கா? எஸ், பாக்டீரியா இருக்குதுங்க. இதுல வந்து குட் அண்ட் பேட் பாக்டீரியா அப்படின்னு 2 இருக்குது. 2மே இருக்கும் கண்டிப்பா. நம்ம வந்து இந்த பேட் பாக்டீரியா அப்படியே சுத்தமா அழிச்சுட்டு சில அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் காமிப்பாங்க பாருங்க. அப்படி ஒரே தொடச்சு எடுத்தாங்கன்னா, அந்த பாக்டீரியா ஃபுல்லா போயிருச்சு. 99.99% கிடையாது. அங்க கூட வந்து 0.01% இருக்கு அப்படிங்கிறத போடுறாங்க. ஸோ பேட் பாக்டீரியாலாம் கம்ப்ளீட்டா எடுக்க முடியாதுங்க. பட் வி ஹேவ் டு மெயின்டெயின் த ரேஷியோ 85-15 அப்படிங்கிற இது மெயின்டெயின் பண்ணணும். அதாவது குட் பாக்டீரியாவோட அளவு 85ம் பேட் பாக்டீரியாவோட அளவு 15% இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இது வந்து இப்படி இருந்தது அப்படின்னீங்கன்னா எப்படி இருக்குங்கன்னா நல்லா இருக்குங்க. கட் வந்து அது என்னவா ஒரிஜினலா இருக்கும். நம்ம கட் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து ஃபுல்லா நம்ம வாயிலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. ஈவன் சொல்லணும்னா வாயிலிருந்தே நம்மளோட அந்த பாக்டீரியல் growth அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. வாயிலிருந்தே என்ன வருதுங்க? வாய், நம்மளோட தொண்டை பகுதி, அந்த ஈசோஃபேகஸ், டியூப், ஸ்டொமக்கு, தென் வந்து சிறுகுடல், பெருங்குடல் எல்லாத்துலயும் நமக்கு இந்த பாக்டீரியா இருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த பாக்டீரியா எப்படி இருக்கணுங்க? 18-15 இருக்கணும். ஸோ இதுல ஏதாவது மாற்றம் வருது 80-20, தென் வந்து 75-25 இப்படி நம்மளோட அந்த growth வந்து மாறுது அப்படிங்கும்போது இதுக்கு பேரு கட் டிஸ்பயாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாறிடுச்சு. அப்ப அந்த ரேஷியோ மாறும்போது என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு எப்பவுமே நெகட்டிவோட பவர் வந்து ஜாஸ்தியா இருக்குங்க. எப்பவுமே பாருங்க பாசிட்டிவா இருக்கிறது கொஞ்சம் மெதுவா தான் வேலை செய்யும். நெகட்டிவா இருக்கிறது கொஞ்சம் வேகமா வேலை செய்யும். ஸோ இந்த பேட் பாக்டீரியாவோட ஆதிக்கம் சீக்கிரமா அதிகமாயிரும். இது ஈவன் 60 இருக்கும், இது 40 தான் இருக்குங்க. ஆனா அங்க வேலை செய்யறது அதிகமா எதுவா இருக்குன்னா பேட் பாக்டீரியாவா தான் இருக்கு. இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா, இப்ப நிறைய பேர் நமக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஏப்பம் வந்துகிட்டே இருக்குதுங்க. சிலர்லாம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு, இல்ல கேஸ் பிரிஞ்சுகிட்டே இருக்குது. வயிறு ஒரு மாரி பொறுமுன மாரியே இருக்குதுங்க. ஒரு இரிட்டேஷனா இருக்குது. சாப்பிட்டா அப்படியே குப்புன்னு அடைச்ச மாதிரியே இருக்குதுங்க. ரொம்ப நேரத்துக்கு பசியாகுறதில்ல. அப்புறம் வீக் ஆயிருது, டயர்ட் ஆயிருது. டயர்ட் ஆயி போய் படுத்துடுறோம். அந்த மாரி கூட சிலர் சொல்லுவாங்க. சிலர்லாம் என்னம்பாங்கன்னா, எவ்ளோ சாப்பிட்டாலும் பத்தவே மாட்டேங்குதுங்க. மேல மேல ஏதாவது சாப்பிட்டே இருக்கிற மாரி இருக்கு. ஏதாவது குடிக்கலாம், சாப்பிடலாம் போல தோணிக்கிட்டே இருக்குது பாங்க. அப்புறம் ஒரு மாதிரி பிரெயின் வந்து எனக்கு ஆக்டிவாவே இல்லைங்க. டல்லாவே இருக்குது. என்னால பழைய மாதிரியெல்லாம் இப்ப வேலை செய்யவே முடியறதில்ல. கொஞ்சம் அந்த அந்த கிராஸ்பிங் பவரே எனக்கு குறைஞ்சுக்குதுங்க. கொஞ்சம் நெறைய இரிட்டேட் ஆயிக்கிறேன். அந்த மாரி சிலர் சொல்லுவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் காரணமே இல்லாம நான் நல்லா தாங்க சாப்பிடுறேன். பெருசா எதுவும் நான் சொன்ன மாரி இப்ப மைதாவோ அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்குன்னு நான் எதுவுமே அப்படிலாம் ஃபுட் எடுக்கிறது இல்லைங்க. ஆனா கான்ஸ்டிபேஷனுக்கு சரியா மோஷன் சரியா போறது இல்லைங்கம்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அது ஹையர் லெவலா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமோ, இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க. லீக்கி கட் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க. எப்ப பாரு ஒரு மாரி டயர்டாவே இருக்குது. இந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. இது எல்லாமே எதனுடைய ஆதிக்கம். இன்னும் சொல்லணும்னா சிலருக்கெல்லாம் ஸ்கின் அலர்ஜி வந்துருங்க. ஸ்கின் பார்த்தீங்கன்னா, காரணமே இல்லாம ஒரு மாரி அலர்ஜி மாரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாரி ஆயிக்குது. ரேஷஸ் மாரி வருது. அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஹேர் வந்து ட்ரை ஆயிரும். ஸ்கின் ட்ரை ஆயிருது. எல்லாமே இதனுடைய ஆதிக்கங்க. இந்த கொஞ்சம் 10, 20% அதிகமாச்சு பார்த்தீங்களா, இந்த பேட் பாக்டீரியா அதனுடைய ஆதிக்கம் தான். நெறைய சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் வந்து நெறைய குடுக்கும். ஸோ இத வந்து நம்ம கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணுங்க, பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதாவது இந்த கட் டிஸ்பயாசிஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் பண்ணாத இடமே கிடையாது. மேஜரா எங்க பண்ணோம்னா, கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கட் இஸ் யுவர் செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோங்க. கட்ல வந்து நம்மளோட அந்த குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியாவோட அந்த ரேஷியோ அதாவது இப்படிதான் இருக்கணுங்க. 85-15 தான் இருக்கணும். இதிலிருந்து மாறுற ஒரு ஒரு பெர்சன்டேஜும் என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்றது பிரெயின தான் அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் நமக்கு அந்த ஒரு நம்மளோட அந்த திங்கிங் கெப்பாசிட்டி போயிரும். அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி போயிருங்க. இத மெதுவா, மெதுவா, மெதுவா அது அடுத்த அடுத்த பிரச்சனையும் நமக்கு கொண்டு வந்து குடுக்கும். ஏஜிங்ல வந்து அல்சீமஸ் மாதிரியான அந்த டிமென்ஷியாலாம் சொல்றோம் இல்லைங்களா? அப்படியே மறந்துருவாங்க.
நிறைய விஷயங்கள் மறந்துடுவாங்க. ஸோ இதெல்லாமே வரக்கு காரணம் கட் டிஸ்பயாசிஸ் அப்படிங்கிறது. அப்புறம் ஹார்ட்ல கூட நமக்கு ப்ராப்ளம் கொண்டு வரும். ஸ்கின்ல கண்டிப்பா அது முதல்ல வெளிப்படுத்துறது எங்க இருக்குன்னா ஸ்கின்ல தான் வெளிப்படுத்துது. ஸ்கின்ல வந்து நமக்கு எதுக்காக வருதுன்னே தெரியாம ஒரு ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி வருது, ஆக்னி மாதிரி வருது. ஒரு 25-30ல கூட சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வரும். எனக்கு காலேஜ் டேஸ்லலாம் பிம்பிள்ஸ் வந்ததே இல்லைங்க. இப்ப போய் இப்படி வருது அப்படின்னா, அதுக்கு காரணம் கட் டிஸ்பயாசிஸ் தான். ஸோ இந்த மாரி அப்புறம் மெட்டபாலிசம்ல ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணும்னா, இது என்ன பண்ணும்னாங்க, இந்த குட் பாக்டீரியா குறைவாவும், பேட் பாக்டீரியா அதிகமா இருக்கும்போது, நம்ம குடுக்குற உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை எல்லாம் இந்த பேட் பாக்டீரியா எடுத்துக்கிட்டு வளர ஆரம்பிச்சுரும். குட் பாக்டீரியாவ குடுக்கவும் குடுக்காது, பிளட்டுக்கு வர்றதுக்கே விடாதுங்க. அது வெளியில நமக்கு வந்து வெளியில வந்தா தான் நம்ம மெட்டபலைஸ் ஆகி நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் நடக்கும் பாடியில. அதுக்கே அது விடாது. பேட் பாக்டீரியாவ எல்லாம் எடுத்து சாப்பிட்டு நல்லா ஜம்முன்னு வளர ஆரம்பிச்சுரும். அதே மாரி ஈவன் லங்ஸ கூட நமக்கு என்ன பண்ணுங்க? பாதிக்கும். ஸோ இதையெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு என்னலாம் நடக்குதுங்கிறத பேசிர்றேங்க. சொல்யூஷன் ஒரே சொல்யூஷன் தாங்க. நான் எப்பவுமே அதுதான் சொல்றேன். பெரிய பூனை போறக்கு ஒரு பெரிய ஓட்டையும், சின்ன பூனை போறக்கு சின்ன ஓட்டையும்லாம் விட வேண்டாம். ஒரு ஓட்டை போட்டோம்னாவே, ஒரு பெரிய ஓட்டை போட்டோம்னாவே நாங்க எல்லாமே போயிரும். ஸோ சொல்யூஷன் ஒண்ணுதான். பிரச்சனைகள்லாம் வேற வேற விதமா நமக்கு இங்க வருங்க. ஸோ நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, லிவர் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆர்கன். இன்னைக்கு பாருங்க அன்பார்ச்சுனேட்லி நமக்கு லிவர் டிசீஸ்னால தான் அதிகப்படியான டெத்ஸ் வருது அப்படிங்கிறாங்க. ஈவன் லிவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புலயே பெரிய ஆர்கன். அதுலயும் லிவர் வந்து என்ன பண்ணுனாங்க, பாடி ஃபுல்லா மானிட்டர் பண்ணி நல்லா கிளீன் பண்ணிட்டு தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்கிற ஒரு பவரும் அதுக்கு இருக்குது. தானே தானே தன்னை கிளீன் பண்ணிக்கும். ஈவன் நம்ம நம்ம பாடியில இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல லிவர் மட்டும்தான் நீங்க கட் பண்ண வளர்ற ஆர்கன். சப்போஸ் ஒரு ஏரியா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிட்டா கூட 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் லிவரா அது வளர்ந்துருங்க. அந்த பவர் இருக்கக்கூடியது லிவருக்கு மட்டும்தான். ஆனா அதுவே இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, ஒரு பிரச்சனைக்குரிய ஆர்கனா மாறி நமக்கு லிவர் டெத்ஸ் நமக்கு அது வந்து நிறைய வந்துருக்குது. நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறவங்க, அவ்வளவு பெரிய நல்ல கம்யூனிகேஷன்ல இருக்கிறவங்க ஈவன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகுது. நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா ஆல்கஹால் எடுத்தா மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆல்கஹால் எடுக்காட்டியும் நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிறதுமே இன்னைக்கு பரவலா எல்லா பக்கமே வந்துட்டு இருக்குதுங்க. லிவருக்கு என்னதாங்க வேலை நம்ம பாடியிலனா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் 5 சொல்லுவோம். அதுல நான் வந்து ஒரு செல்ல பேர் வச்சுக்கிறேன். இது வந்து ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. 5 உறுப்புகள்லயுமே டாப் மோஸ்ட். ஏன்னா மத்த எல்லா உறுப்புகளுமே அதுக்கு 1 ஆர் 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குங்க மேக்ஸிமம். அதை மட்டும் அது உருப்படியா செஞ்சதுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் லிவர் மட்டும்தான் நமக்கு வந்து 500க்கும் மேற்பட்ட வேலைகள் நம்ம பாடியில செய்யுது. மேஜரா இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம் அதுக்கு தேவையான அந்த பைல் ஜூஸ் செக்ரேட் பண்ணி தரது, நமக்கு அந்த வெளியில வந்த நியூட்ரியன்ஸை வந்து எடுத்துட்டு வந்து என்னவா அது மெட்டபலைஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த அந்த கண்ட்ரோல் எல்லாமே எங்க இருக்குதுன்னா லிவர்ல தான் இருக்குதுங்க. இது போக நமக்கு எக்ஸஸா வரக்கூடிய இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர் யூஸ்க்காக சில நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கட்டும் அப்படின்னு ஈவன் கார்போஹைட்ரேட் ஆகட்டும், அயன் ஆகட்டும், ஃபேட் சாலியபிள் விட்டமின்ஸ் ஏடிஇகே இதெல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸா கூட நமக்கு என்ன ஆகுதுங்க, லிவர் ஒர்க் ஆயிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்து இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா நமக்கு இந்த கிளென்சிங், டீடாக்சிபிகேஷன், நம்ம பாடியில சேரக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலையும் இது செய்யுதுங்க. ஸோ இவ்வளோ நிறைய வேலைகள் செய்து மற்ற எல்லா வேலைகளுமே என்ன பண்ணுவோம்னா அந்த டே ஃபுல்லா செய்யும், எப்போ வேணாலும் செஞ்சுக்கும். ஆனா அந்த டீடாக்சிபிகேஷன் நமக்கு சேரக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த வேலையை நைட் 10 to 4ல தான் செய்யும், ப்ரொவைடட் நம்ம தூங்கியிருக்கணும். மெலட்டானின் வந்து நமக்கு சொல்லிருங்க, மெலட்டானின் வந்துட்டே இருக்கும். ஈவினிங் 3 o'clockல இருந்து நமக்கு மெலட்டானின் வர ஆரம்பிச்சிடும். அப்ப இருந்து லிவர் என்ன பண்ணுங்க, அதுக்கு ஓகே இனி நம்ம வந்து டீடாக்சிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அது வந்து ரெடியாகி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம தூங்கினா மட்டும்தான் அங்க வந்து சிக்னல் கிடைக்கும். ஓகே ஆள் கண் மூடி தூங்கியாச்சு, நீங்க டாக்ஸின் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு. நீங்க 10 மணிக்கு மேல லேட் பண்ற ஒரு ஒரு நிமிஷமும் நம்மளோட டாக்ஸின் என்ன பண்ணிட்டே இருக்குதுங்க, உள்ள டெபாசிட் ஆயிட்டே இருக்குது. அந்த மெலட்டானின் உருவாச்சு இல்லைங்களா, அதுவும் நம்ம என்ன பண்ணல, யூஸ் பண்ணல. நம்ம கண்மூடி தூங்கினாலும் அது யூஸ் ஆகும், அது யூஸ் பண்ணவே இல்லை. அதுவும் என்ன ஆகுதுங்க,
டாக்ஸின்ல போய் நிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளவும் நமக்கு என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த 10 to 4 தூங்குங்க, 10 to 4 தூங்குங்கன்னு சொல்றதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு சயின்ஸ் இருக்குதுங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான லிவர் நம்ம பிறக்கும் போது இப்படித்தான் பிறந்திருக்கும். ஆனா ஒரு அன்ஹெல்த்தியான லிவர் எப்படி இருக்குதுங்க, நம்ம இப்படி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிட பார்க்கறதுக்கே பயமா இருக்குது இல்லைங்களா? ஸோ அதாவது இந்த டாக்ஸின் ரிமூவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய கெமிக்கல் ப்ராசஸ்ங்க. நம்ம லிவர் வந்து லிவர் ஃபேட்டை உற்பத்தி பண்ணுது, ஃபேட்ல தான் எல்லாமே ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கறனால நம்ம எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஃபேட் சால்யூபிள் டாக்ஸின்ஸ், ஃபேட் சால்யூபிள் வேஸ்டா தான் இருக்குங்க. அதை எடுத்து நம்ம லிவர் எப்படி கன்வெர்ட் பண்ணுது பாருங்க, வாட்டர் சால்யூபிளா. ஏன்னா நமக்கு எக்ஸ்கிரியேஷன் சிஸ்டம், அதாவது அது யூரின் ஆகட்டும், ஸ்வெட்டிங் ஆகட்டும், இல்ல ஸ்டூல் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் மோஷன்ல எல்லாமே வந்து நமக்கு வாட்டரா தான் வெளியில வருது, வாட்டரியா தான் வெளியில வருது. ஸோ அப்படி மாத்தினாதான் என்ன பண்ண முடியுங்க, வெளியில கொண்டு வர முடியும். அப்போ ஒரு ஃபேட் சால்யூபிள் வேஸ்ட் எடுத்து வாட்டர் சால்யூபிள் வேஸ்டா அது மாத்துது. அப்ப அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கெமிக்கல் ப்ராசஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள்ங்க. நான் சொல்றேன், நீங்க சாதாரணமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன வேலையை நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு 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 டீ போடணும் அப்படின்னா அவ்வளவு ப்ராசஸ் பண்றோம். நம்ம அவ்வளவு ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுல மாத்தி பண்ணோம்னா என்ன ஆகுதுங்க, அந்த குவாலிட்டி டேஸ்ட் வர்றது இல்லைங்களா? அப்போ ஒரு ஒரு சின்ன வேலை, அந்த சின்ன வேலைக்கு பின்னாடி அவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. நீங்க ஒண்ணும் வேண்டாங்க, ஒரு உளுந்து வடை போட சொல்லுங்க பாக்கலாம். நம்ம இது நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்ல எவ்வளவு தடவை நம்ம அதை மாத்துறோம். எவ்வளவு தடவை அந்த அந்த ப்ராசஸ் மாத்தி இது இப்படி பண்ணிருக்கணும், அதை அப்படி பண்ணிருக்கணும், எவ்வளவு ப்ராசஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. சாதாரணமா வெளியில நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா நம்ம பாடிக்குள்ள அது அவ்வளவு அழகா பண்ணணுங்க. ஒரு ஃபேட் சால்யூபிள் எல்லாம் எடுத்து வச்சிருக்குது. இதை எடுத்து என்ன பண்ணணுங்க, வாட்டர் சால்யூபிளா மாத்தி எந்தெந்த வேஸ்ட் எந்தெந்த வழியா வெளியே போகணும் அதுவும் இருக்குது இல்லைங்களா? ஸ்கின் மூலமா இது வெளியே போகணும், யூரின் மூலமா இது வெளியே போகணும், பைல் மூலமா இது வெளியே போகணும், ஈவன் மோஷன் மூலமா இது வெளியே போகணும். அத்தனையும் அது என்ன பண்ணணுங்க, பண்ணணும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா கீழே இங்க பாருங்க இவ்வளவு நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது. இதுதான் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். இந்த சத்துக்கள் 10 அப்படின்னு என்ன பண்ண முடியாதுங்க, இந்த ப்ராசஸ் பண்ண முடியாது. இது இன்னும் நீங்க தொடர்ந்து வர 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 வரத்தான் ஒரு ஒரு சத்தும் ஒரு ஒரு இடத்துல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல பெரிய ப்ராசஸ்ங்க, பெரிய கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ இந்த சப்போர்ட் இல்லாம அதனால பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றோம் டாக்ஸின் ரிமூவல். டாக்ஸின் வந்து அளவுக்கு அதிகமா போறதுக்கு காரணம் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியும் ஒண்ணு அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல நம்ம வெளியில இருந்து பாக்குறது இந்த ரெண்டையும் பாக்குறேங்க. கட்ல இந்த மாதிரி இஷ்யூ வருது, அதே மாதிரி நம்மளோட லிவர் வந்து இவ்வளவு வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இதுக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் யூஸ் ஆயிட்டு இருக்குதுங்க. இந்த நெட்வொர்க் இதுதான் வந்து நம்மளோட பவரே. ஸோ இந்த நெட்வொர்க் இது வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது பாடி ஃபுல்லா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குதுங்க. இது ஒரு பெரிய நெட்வொர்க். இது எப்படி இருக்குன்னா ஒரு இந்த செக் போஸ்ட் மாதிரி அங்கங்க அங்கங்க நமக்கு செக் போஸ்ட் வச்சிருக்கோம். இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 150 ml வாட்டர் என்ன பண்ணுதுங்க, பாடி ஃபுல்லா சர்க்குலேட் பண்ணுது. அந்த லிம்பாட்டிக் அந்த வாட்டர் வந்து நமக்கு என்ன சர்க்குலேட் பண்ணி பண்ணி இது என்ன பண்ணிட்டே இருக்கு அப்படின்னீங்கன்னா பிளட்ல வந்து டெட் செல்ஸ் ஏதாவது இருக்கா. இப்ப நமக்கு பழைய நாளைக்கு வந்து நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பழைய செல்கள் அழியறது எப்படி, புது செல்கள் உருவாகிறது எப்படி, இதெல்லாமே நம்ம நாளைக்கு பார்ப்போங்க. சோ அந்த பழைய செல்கள் அழியுது இல்லைங்களா, அந்த பழைய செல்கள் அழிந்த செல்கள் என்ன ஆகணும், அது எங்க எப்படி கொண்டு போய் அதை வெளியில கொண்டு போய் கடத்துறது அப்படிங்கறத நமக்கு இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் நல்லா இருந்ததுன்னா தான் அந்த அந்த வேலை ப்ராப்பரா நடக்குது. இது என்னவோ பெரிய சயின்ஸ் கிளாஸ் மாதிரி போற மாதிரி இருக்கே அப்படின்னு பயக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்றேன். அந்த மாதிரி இப்ப நம்ம ஏதாவது வந்து ஒரு கெமிக்கல் உள்ள போட்டிருக்கிறோம் அப்படின்னீங்கனாலும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து கொண்டு போய் நமக்கு லிவருக்கு இது எல்லாம் என்ன பண்ணுங்க, என்னென்னலாம் வேஸ்ட் வருது பிளட்ல, என்னெல்லாம் வேஸ்ட் வருதோ வேண்டாம்னு வருதோ அதை அத்தனையும் நமக்கு இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் தான் என்ன பண்ணுதுங்க, ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்து கொண்டு போய் போடும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்படி வச்சுக்கலாங்க. நம்மளோட கட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கிச்சன். அதுக்குள்ளதான் என்ன நடக்குதுங்க, எல்லா ப்ரிப்பரேஷன் வேலையும் நடக்குது. நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அங்கதான் தயாராகுது. அப்ப அது எவ்வளவு கிளீனா இருக்கணும். நம்ம கிச்சன் எப்படி கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா வச்சிருக்கோம், நீட்டா தொடச்சு 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 வச்சிருக்கிறோம். ஏன்னா அங்கதான் என்ன ஆகுதுங்க, நம்ம ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட லிவரை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா ஒரு ஃபில்டர் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு சூப் போடுறோம் அல்லது ஒரு ஜூஸ் போடுறோம் ஒரு காஃபி டீ போடுறோம் அப்படின்னீங்கன்னா அந்த ஃபில்டர் நல்லா வேலை செஞ்சுன்னா தான் என்ன பண்ண முடியுங்க, அந்த சத்துக்கள் வந்து நம்ம கம்ஃபர்ட்டா எடுத்துக்க முடியும்.
ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் வேலை எல்லாமே பண்ணுது. இந்த ஃபில்டருக்கு வந்து கொண்டு போய் கொடுக்குற அந்த ஒரு இப்போ ஒரு எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ட்ரைனேஜ் மாதிரி எடுத்துக்கலாம். ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஒரு நாளைக்கு அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குங்க? இப்போ நம்மளோட சிங்க்ல நம்மளோட கிச்சன்ல சிங்க் இருக்குது, அதுல தண்ணி வெளியவே போகல, எப்படி இருக்கும் அது? ஒரு நாள் ஓகே, 2வது நாள் ஐயோ கிச்சனுக்குள்ள நிக்கவே முடியாது இல்லைங்களா? அந்த நம்ம வேஸ்ட் தான், நம்ம கழுவி ஊத்துறது தான், ஆனா வந்து அங்க நிக்கவே முடியாது. ஸோ லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் கரெக்டா வேலை செஞ்சதுன்னா தான் நமக்கு இந்த ஏதோ ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் சொல்லுவார் இல்லைங்க, ஃபேஸ்ல தொப்பை வச்ச அங்கிள் அப்படின்னு கூப்பிடுவார் இல்லையா, அந்த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே தொப்பை மாதிரி நிக்கும், கத கத கதன்னு தண்ணி நிக்குங்க. அப்புறம் நிறைய பேருக்கு இப்போ கால்ல நீர் கோர்த்துக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா கால்ல நீர் கோர்த்துக்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த மாதிரி பாடியில நீர் கோர்க்கறதுல இருந்து ஆரம்பிச்சு இது இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் சரியா ஒர்க் ஆகலைன்னா அந்த தண்ணி வெளியேறாம அப்படி நிக்குது. ஸோ இந்த இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ இந்த மூணையும் நீங்க இப்படி வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த மூணுமே ப்ராப்பரா இருந்தாதான் நம்ம பாடியில இருந்து வேஸ்ட் முதல்ல வெளியில போகும். அதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கறதா ரொம்ப 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 முக்கியங்க. எப்படிங்க இந்த வேஸ்ட் வந்து உள்ள வருது அப்படின்னா நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. நம்ம வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுக்கும்போது நம்மளோட கட் பாக்டீரியா என்ன ஆகுங்க, குட் பாக்டீரியா நிறைய அழிஞ்சு பேட் பாக்டீரியாவோட க்ரோத் அதிகமாகும். தென் வந்து புவர் டயட்டிங், நிறைய நம்ம ஹோட்டல் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது நிறைய அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளோட குட் பாக்டீரியா அழியிற மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க. ஸோ அது யூஸ் பண்றது, ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு யூஸ் பண்றது, புளிச்ச மாவும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சொல்லவே வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்றேன். நிறைய நம்ம ஊர்ல வந்து லேடிஸ் கேட்டிங்கன்னா எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை மாவு அரைக்கிறீங்க வீட்டுலன்னா கம்பல்சரி 1 வீக்ங்க, சண்டே 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 தான் மாவு அரைக்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கறதே எனக்கும் புரியலைங்க. ஸோ அரைச்சு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னாவே நம்மளோட குட் பாக்டீரியா ஃபுல்லா அழிஞ்சு பேட் பாக்டீரியா பயங்கரமா க்ரோ ஆயிருங்க. அதுதான் அடிப்படை காரணம், எனக்கு தெரிஞ்சு அடிப்படை காரணம் அதுதான். அப்புறம் ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னாலும் அவங்க வந்து அந்த பாக்டீரியல் க்ரோத் சீக்கிரமா புளிக்கணும், அந்த மாவு சீக்கிரம் புளிக்கணுங்கிறதுக்காக என்னென்னவோ பண்றாங்க. அது எல்லாமே என்ன பண்ணுதுங்க, நம்மளோட குட் பாக்டீரியாவோட க்ரோத்தை குறைச்சு பேட் பாக்டீரியாவோட க்ரோத்தை அதிகம் பண்ணிடும். ஸோ ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அதை சொல்லவே வேண்டாம். ஸ்ட்ரெஸ்ஸுங்க, ஸ்ட்ரெஸ் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆக என்ன ஆகுன்னா நம்மளோட கார்டிசாலோட அளவு அதிகமாகிட்டே இருக்கும். பட் அது எல்லாமே நமக்கு என்னங்க, அன்யூஸ்டு கார்டிசால். ஏன் அந்த கார்டிசால் அப்படின்னாவே ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒன்னா வந்து ஓடணும் இல்லைன்னா சண்டை போடணும், ரெண்டையுமே நம்ம பண்ண முடியாது, பண்றதும் இல்ல. டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி உள்ளேயே அக்யூமுலேட் பண்றோம். ஸோ அன்யூஸ்டு கார்டிசால் என்ன பண்ணுங்க, அதுவும் நமக்கு டாக்ஸினா மாறும். தென் ஃப்ரீக்வெண்ட் யூஸ் ஆஃப் மெடிகேஷன், தொடர்ந்து மெடிகேஷன் எதுக்காவது யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும் அதுவும் டாக்ஸினா மாறும். இர்ரெகுலர் பவுல் மூவ்மெண்ட், கழிவு வெளியேற்றம் சரியா இல்லை அப்படின்னா அதுவே நிறைய டாக்ஸினை உற்பத்தி பண்ணுங்க. தென் லேக் ஆஃப் ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக், நமக்கு அந்த குட் பாக்டீரியா உருவாக்குறதுக்கான சத்துக்கள் பத்தலை அப்படின்னா கூட அது பிரச்சனையா மாறும். புவர் ஸ்லீப் பேட்டர்ன், இதைத்தான் கதறி கதறி சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க 10 to 4 கட்டாயம் தூங்கணும். அந்த டைம்ல தூங்காம நீங்க 11 மணிக்கோ 12 மணிக்கோ படுத்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கினாலும் நோ யூஸ். பாடிக்கு ரெஸ்ட் கிடைச்சிருக்கு, உள்ள ப்ராசஸ் எதுவுமே சரியா நடந்திருக்காதுங்க. தென் என்வரான்மெண்டல் டாக்ஸின் வெளியிலிருந்து நிறைய வருது. நம்ம ஸ்கின் கேருங்கிற பேர்ல கண்ட குப்பையும் மேல போடுறோம், கெமிக்கல்ஸை போட்டு போட்டு. ஒரு சோப்புல இருந்து பவுடர்ல இருந்துங்க ஸ்கின்னுக்கு போடுற ஒவ்வொன்றும் நம்ம பாத்திரங்களை ஒரு ப்ராடக்ட்ல இருந்து அத்தனையும் கெமிக்கல் யூஸ் பண்றோம். ஸோ இந்த குப்பையான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, நம்ம பாடி அவ்வளோ டாக்ஸிக் பண்ணிட்டு இருக்குது. ஈவன் பாத்தீங்கன்னா ஏன் நார்மல் டெலிவரிக்கு வந்து ஒர்க் பண்ணுங்க, நார்மல் டெலிவரிக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, ஸோ நார்மல் டெலிவரியா இருந்ததுன்னா அந்த குழந்தை வெளியே வரும்போதே அம்மா கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டு வருங்க, வெளியில வரும்போது அந்த யோனி மூலமாவே அவங்களுக்கு குட் பாக்டீரியா அவ்வளோ நல்லா கிடைக்கும். முதலா ஒரு குழந்தைக்கு குட் பாக்டீரியா அதுலதான் கிடைக்குது. ஆனா நம்ம சி செக்ஷன் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஸோ ஐயோ அப்போ எனக்கு குழந்தை சி செக்ஷன் பயக்க வேண்டாங்க, அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் அந்த மெத்தடை விட நார்மல் டெலிவரி இஸ் வெரி சிம்பிள் அண்ட் நம்மளுக்கு என்னவா இருக்குங்க, நேச்சரா இருக்கு. ஸோ அதனால அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுக்கான பிளான் அதுக்கான ஒர்க்கு நம்ம பண்ணிக்கணும். ஃபார்முலா ஃபீடிங், நமக்கு வந்து மதர் ஃபீட் பண்ணாம ஃபார்முலா ஃபீட் அப்படிங்கிறது போறோம் அப்படின்னீங்கனால குழந்தைங்களுக்கான அந்த டிஸ்பயாசிஸ் அப்படிங்கறத அங்கேயே நம்ம ஆரம்பிச்சு விட்டுறோம். ஸோ இங்க பாருங்க, ஒருத்தர் வந்து 152 வருஷம் உயிரோட இருக்கிறாரு, அதுவே பெரிய உலக சாதனை தான் இல்லைங்களா? ஆனா அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா தன்னோட 122வது வயசுலதான் அவருக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கு. 80 வயசுலதான் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு,
122வது வயசுல ஒரு குழந்தை பிறந்திருக்குதுங்க, முதல் குழந்தை. அப்போ அவர் என்ன மாதிரி இருந்திருப்பாருன்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து எவ்வளவு ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துருதுங்க. இன்னைக்கு 30 வயசு குழந்தை அப்படிங்கிறதுக்கு நம்ம போராடுறோம். பட் ஒரு ஒரு 152 122 வருஷம் வயசுல அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்குது அப்படின்னா, அவரு இறந்த பின்னாடி அவர் வந்து அடாப்சில வச்சு பாக்குறாங்க, என்னதான்ப்பா பண்ணுனீங்க, என்னதான் இருந்தது இருக்கு அப்படின்னீங்கன்னா, அவரோட கட்டு வந்து அவ்வளோ கிளீனா இருந்ததுங்களாம், அவ்வளோ கிளீனா இருந்ததுங்களாம்மா. அதுதான் காரணம் அப்படிங்கறத வந்து அந்த ரிசர்ச்ல நமக்கு ப்ரூஃபா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நோய்களின் துவக்கம் எங்க அப்படின்னீங்கன்னா கழிவுகளின் தேக்கம். அதை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ பேச போறது சொல்யூஷன், ரொம்ப கவனமா கேளுங்க. முதல் சொல்யூஷன் நான் கொடுக்கறது உங்களுக்கு மிராக்கல் மார்னிங். தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மிராக்கல் மார்னிங் வர்றதுக்கு எது தடையா இருக்குதோ அதை உடைச்சு முதல்ல மிராக்கல் மார்னிங் வாங்க. இதுல வந்து அடிப்படை காரணம் என்னன்னா, முதல் நாள் இரவு உங்களோட உணவு சரி பண்ணி ஆகணும். தூக்கத்தை நீங்க சரி பண்ணிருங்க. அந்த 10 to 4 அப்படிங்கறத தூங்கிட்டீங்கன்னாவே சூப்பருங்க. அப்புறம் மிராக்கல் மார்னிங் அட்டன் பண்றவங்க குளிச்சுட்டு அட்டன் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டே இருப்பேன். நீங்க எந்திரிச்சோடனே குளிச்சிருக்கணும். எந்திரிச்சு உடனே குளிச்சிட்டீங்கன்னா இந்த நைட் எல்லாம் நம்மளோட லிவர் படாத பாடுபட்டு, லிம்பாட்டிக் சிஸ்டம் படாத பாடுபட்டு எல்லாம் எடுத்து கொண்டு வந்து சேர்த்தி வச்சிருக்குது இல்லைங்களா, கொண்டு வந்து என்ன பண்ணிருக்குங்க, ஸ்கின்ல, யூரின்ல, மோஷன்ல எல்லாம் கழிவுகளை கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கோம். எந்திரிச்சு உடனே குளிச்சீங்கன்னா அது ஃபுல்லா என்ன ஆயிருங்க, வெளியில வந்துடும். இல்லைன்னா ரீஅப்சர்வ் ஆகும். திருப்ப 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 அதுக்கே அது வேலை செஞ்சு டயர்ட் ஆயிருங்க. புதுசா வர்ற கழிவுகளை அது வெளியேற்றவே முடியாது. ஸோ அவ்வளோ அந்த டாக்ஸின் அப்படிங்கிறது நமக்கு அக்யூமுலேட் ஆகிறதுக்கான இடமே அதுதான். அதே மாதிரி இந்த 4:30 to 6 அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம ஊர்ல சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லான டைம். ஆல்ஃபா ரேஸோட பவர் அவ்வளோ சூப்பரா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு பழகுங்க அதுக்குள்ள. நாங்க அதனாலதான் நியூவா வரவங்களுக்கு வந்து 4:30க்கு வாங்கன்னு கூட சொல்ல, 5க்கு வாங்க. நீங்க 4:30 4:45க்கு எந்திரிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி 5 o'clock அட்டன் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹேபிட் ஃபார்மேஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்ல முதல்ல அவ்வளோ மாற்றங்கள் நடக்கும். அந்த டேவை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நம்ம ஸ்டார்ட் பண்றோம், ஒரு நன்றி உணர்வோட ஸ்டார்ட் பண்றோம், எவ்வளவு நல்லா இருக்கும். தென் அது போக இந்த பிராக்டிசஸ், நீங்க லிம்பாட்டிக் சிஸ்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து அந்த வேலையை ப்ராப்பரா செய்யணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான சப்போர்ட் யோகா அண்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ். எந்த அளவுக்கு நல்லா யோகா பண்றோமோ அந்த அளவுக்கு என்ன கிடைக்குங்க, லிம்ப் நோட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ லிம்ப் நோட்ஸ் ஆக்டிவேட் ஆக ஆக அது வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் வேலையை நமக்கு என்னெல்லாம் வந்து கழிவுகள் வருதோ அதை வந்து நல்லா சேகரிச்சு லிவருக்கு கொண்டு போய் கொடுத்து, லிவர் வந்து முடிவு பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் அது எங்க கொண்டு போறது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ சூப்பரான வேலை. நமக்கே அதெல்லாம் தெரியாதுங்க. நம்ம பாட்டுக்கு எந்திரிப்போம், ப்ரஷ் பண்ணுவோம், குளிப்போம். நாங்க வந்து ஒரு 12 13 வருஷமா ஒரு ஹேபிட் நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம். மார்னிங் எந்திரிச்சோடனே குளிக்கிறேன். எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணி மோஷன் போய் குளிச்சிருவோம். அது அது அப்படியே ஒரு ஹேபிட். ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும், அவ்வளவுதான், அந்த வேலை முடிஞ்சது. அந்த நாள் முழுக்க எப்பனாலும் நாங்க ரெடியா இருப்போம். ஸோ அது ஒரு ஹேபிட்டா வச்சிருந்தோம். மிராக்கிள் மார்னிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது இன்னும் எங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஆச்சுங்க. அப்புறம் நம்ம இதுல பண்ணக்கூடிய யோகா இதெல்லாம் அவ்வளவு சூப்பர் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு எந்த தடையும் வச்சுக்காதீங்க, எந்த தடையும் வச்சுக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்டு சூப்பரா இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நோ மோர் ஹோட்டல், நோ மோர் ஃப்ரிட்ஜ். அதுல வந்து ரொம்ப கவனமா இருங்க. பசிச்சா சாப்பிட்டுருங்க, பசிச்ச உடனே சாப்பிட்டுருங்க, பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. அதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். தென் நோ சுகர், நோ மைதா. இதுல வந்து நம்ம 10X கம்யூனிட்டியில வந்து உள்ள வந்தாவே தம்ப்ரூலே இதுதான், நோ சுகர். நோ சுகர் இந்த சென்ஸ், அதாவது வெள்ளை சர்க்கரையை தான் நம்ம வந்து என்ன சொல்றோங்க, தடுக்க சொல்றோம். ஸோ மற்ற விதமான சர்க்கரைகள் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பனங்கற்கண்டோ, பனங்கருப்பட்டியோ, பனை வெல்லமோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். தேன் யூஸ் பண்ணுங்க. இனிப்பு சுவைக்காக டேட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சுகர்னா சுகர் டேஸ்டே ஆகாது, இனிப்பு சுவையே ஆகாது அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. அறுசுவை உணவும் சாப்பிட சொல்லி தான் நம்ம சொல்றோம், ஓகேங்களா? ஸோ நம்ம பாடியை கட்டை வந்து ரெஜுமினேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க, நிறைய மெத்தட் இருக்கு. அது எல்லாமே நீங்க வர 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 லேர்ன் பண்ணிக்கணும். ஒரே நாள்ல அப்படியே அத்தனையும் லேர்ன் பண்ணி அத்தனையும் செய்ய போறது கிடையாது. ஸோ இதுல பெரிய மேஜர் ரோல் உங்களுக்கு பிளே பண்றது என்ன அப்படின்னீங்கன்னா இந்த டீடாக்சிஃபிகேஷன் கிட். ஸோ இதுல ஃபைபர் இருக்கு. ஃபைபர் வந்து நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நார்ச்சத்து அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மளோட ஸ்டூலோட அந்த குவான்டிட்டியை வந்து இன்னும் பண்ணி கொடுக்குங்க, பல்கியா பண்ணி கொடுக்கும், ஈஸியா பண்ணி கொடுக்கும். ஃபைபர் வந்து உங்களுக்கு தண்ணியை தக்க வைக்கும். ஸோ பெருங்குடல்ல தண்ணி தங்குச்சுன்னா தான் அந்த கழிவு வெளியேற்றம் அப்படிங்கிறது, மோஷன் வந்து ஃபுல்லா வெளியில போகுங்க. அதுக்கு ஃபைபர் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணும். ஃபைபர் அந்த ஒரு வேலை தான் பண்ணுவா அப்படின்னா கிடையாது.
இதுக்கான அந்த 6 மினிட் வீடியோ இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஃபைபர் வந்து ஒரு ப்ரீபயோட்டிக்காவும் நமக்கு ஆக்ட் பண்ணும். அதனால நமக்கு நம்மளோட அந்த ப்ரீபயாட்டிக் அப்படிங்கிறது ப்ரோபயாட்டிக்கான உணவு. ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்றது அந்த கட் பாக்டீரியா, குட் பாக்டீரியாவை தான் ப்ரோபயாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கான உணவாகவும் இந்த ப்ரீபயாட்டிக் ஃபைபர் வந்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ குட் பாக்டீரியா வந்து நல்லா க்ரோ ஆகும். அதுக்கான சப்போர்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும் ஃபைபர் எடுக்கிற போது. அதே மாதிரி ஃபைபர் வந்து நம்மளோட கார்போஹைட்ரேட் இம்மீடியட்டா பிளட்டுக்கு வராம அதை ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம அடிக்கடி பசிக்குது அப்படிங்கிற அந்த ஃபீல் இல்லாம இருக்கும். அதே மாதிரி எனக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆகுது அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, கட் ஹெல்த் சரியில்லைன்னே நாங்க ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. சிலருக்கு வந்து உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு அது கியூர் ஆகாது. கேர்ட் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. கேர்ட் ப்ராப்ளம் இருக்குது, இது கியூர் ஆகாது, உங்க வால்வு வந்து ஓப்பனாவே இருக்கு, அதனால உங்களோட அந்த ஆசிட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகுதுங்க, த்ரோட் வரைக்கும் வருது, அதனால அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும், உங்களுக்கு உள்ள நெஞ்சரிச்சல் வரும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கூட சிலருக்கு இருக்குங்க. இது மாதிரி இருக்குது அப்படின்னா கூட ஃபைபர் எடுக்கும்போது அதை நல்லா செட்டில் டவுன் பண்ணி கொடுக்கும். அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷனை நல்லா செட்டில் டவுன் பண்ணி கொடுக்கும். அவ்வளவு எக்ஸலண்டா அந்த ஃபைபர் நமக்கு ஒர்க் ஆகும். இந்த ஃபைபர் வெறும் நமக்கு வந்து என்னங்க, வெஜிடபிள்ஸ்ல இருந்து எடுத்து தராங்க. நீங்க பயக்கருக்கெல்லாம் ஓட்ஸ், சிக்கரி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருந்து தான் நமக்கு எடுத்து தராங்க. ஸோ பயக்கருக்கு ஒண்ணுமே இல்லை. அப்புறம் பி காம்ப்ளெக்ஸ், இதுல வந்து நான் உங்களுக்கு இது ஒரு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே டைஜஷனுக்கு என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணும். நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டை நம்மளோட எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுல பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இதுல வந்து 7 விதமான பி விட்டமின் இருக்குங்க. ஸோ அது அந்த 7 விதமான பி விட்டமினும் அவ்வளோ சூப்பரா சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்மளோட கட் பிரெயின் ஆக்சிஸை நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த பி காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுதுங்க, ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுங்க. தென் மில்க் தசில், நீங்க எங்க தேடினீங்கன்னாலும் எங்க வேணாலும் பாருங்க, மில்க் தசில் அப்படிங்கிறது இது பால் சம்மந்தப்பட்டது கிடையாதுங்க. அது வேற ஒரு டவுட் ஆகிக்குது, மில்க்குன்னு பேர் வந்திருக்குது அப்படின்னா பாலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. இது விஷ்ணு காந்தி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பூ அந்த ஃபேமிலியை சேர்ந்தது. இது மில்க் தசில் அப்படிங்கிறது அதனோட பேரு. இந்த மில்க் தசில் அப்படிங்கிற இந்த லிவரை லிவரை ரெஜுவனேட் பண்றதுல இந்த ஹெர்ப் வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணும். ஸோ இது நிறைய இருக்குங்க. ஸோ நீங்க எங்க பாத்தீங்கன்னாலுமே நமக்கு லிவர் கிளென்சிங் அப்படின்னா மில்க் தசில் தான் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. ஸோ நியூட்ரலைட்டை பொறுத்த அளவுல வேர்ல்டுல என்னெல்லாம் பெஸ்டா கிடைக்குமோ அதைத்தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ வெறும் மில்க் தசில் மட்டும் இங்க கொடுக்குறாங்களா, கிடையாதுங்க. டேண்டலியான் அப்படிங்கிற காட்டு முள்ளங்கி, மஞ்சள், இதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அழகா சேர்த்து அதுல கொடுக்குறாங்க. த பவர் ஆஃப் 3. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ அண்ட் ப்ரோபயாட்டிக் டைரக்டாவே நம்ம கொடுக்குறோம். கட் பாக்டீரியாவுக்கு என்ன வேணுமோ அந்த கட் பாக்டீரியாவையே என்ன பண்றாங்க, டைரக்டா உள்ள கொடுக்குறோம். ஸோ கொடுக்க கொடுக்க அது பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸலண்டா க்ரோ ஆகும், தானாவே க்ரோ ஆகிக்கும். அடுத்தது திரிஃபல அம்லாக்கி அப்படிங்கிற பேர்ல, அம்லாக்கி, விப்தாக்கி, ஹரிதாக்கிங்கிற பேர்ல நம்ம கொடுக்குறாங்க. திரிஃபலா அப்படின்னு நம்ம வெளியில கேள்விப்பட்டுறோம். 3 பழங்கள், நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காயோட எக்ஸ்ட்ராக்ட் தான். ஸோ நம்மளோட கட் ஹெல்த்ல நீங்க சும்மா ஃப்ரீயா வந்து யூடியூப்ல போட்டு பாருங்க, பெனிஃபிட்ஸ் ஆஃப் திரிஃபலா அப்படின்னு போட்டீங்கன்னா ஏகப்பட்ட சொல்லுங்க. அது இதுல 3 ஹெர்ப் இருக்குது, அதோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. நீங்க பாருங்க, இது ஒரு செட் ஆஃப் நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸா நம்மளோட ஃபுட்டோட கொடுக்குறோம். ஸோ டீடாக்ஸ் பண்ணும்போது டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 1 மந்த் எடுத்து முடிச்சிருக்கும் போது நீங்க வேற மாதிரி மாறி இருப்பீங்க. உங்க ஸ்கின்ல இருக்கிற அலர்ஜி நல்லா இருக்கும், ஹேர் ஸ்கின் வந்து ட்ரையா இருந்ததுன்னா அது வந்து நல்லா இருக்கும், உங்களோட எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும், உங்களுக்கு அந்த பசிக்கிற தன்மை வந்து ஆப்டிமைஸ் ஆயிருக்கும். ரொம்ப ஓவரா பசிக்குது அப்படிங்கிறதும் இல்லாம ஐயோ சாப்பிட்டா அப்படி உப்புன்னு இருக்குதுங்க எனக்கு சாப்பிடவே முடியல அந்த மாதிரி ஃபீல் இல்லாம மோஷன் நல்லா போறது, நல்லா உங்களோட பாடி ஓடுற இருந்தது அப்படின்னீங்கன்னா, அப்போ வாயில துர்நாற்றம் வர்றதோ, இல்ல காலையில குளிச்சு நல்லாதாங்க டியோட்ரண்ட் எல்லாம் போட்டு கிளம்புறேன், மதியமா எனக்கே தெரியுது என் பாடி வந்து ஸ்மெல் ஆகுதுன்னு, இல்ல என்னோட க்ளோஸ் சர்க்கிள் யாராவது சொல்றாங்க ஏன் பாடி இப்படி ஸ்மெல் வருது அப்படிலாம் யாராவது சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க கெட்டியா பிடிச்சுக்குங்க. இல்லைன்னா யாருக்காவது அந்த பர்மிஷன் கொடுத்து வைங்க. பாடி ஆர்டர் வந்ததுனாவோ வாயில பேட் பிரீத் வந்தாவோ சொல்லுங்க சொல்லி யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி வைங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல பழக்கம். இந்த இன்டிமசி எல்லாமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் வர்றதோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிருக்கு, கம்ப்ளீட்டா மாறிருக்கு. நீங்க தூங்குற நேரம் மெயினா பாத்தீங்கன்னா மிராக்கல் மார்னிங் ஏன் வரல அப்படின்னீங்கன்னா எந்திரிக்கவே முடியலைங்க என்னால அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாவே நம்ம பாடியில டாக்ஸின் லெவல் ரொம்ப ஹையா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க,
பேட் பாக்டீரியா எடுத்து ஜம்முன்னு சாப்பிட்டு அது வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ அதை முதல்ல என்ன பண்ணணும், அடிச்சு உட்கார வைக்கணும். நீ 10% இருந்தீங்கன்னா போதும், பேசாம இரு அப்படின்னு அடிச்சு உட்கார வச்சு குட் பாக்டீரியாவை நல்லா வளர்த்துறதுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து கூட உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா இது எடுக்கும்போது குட்டி குட்டியா சில ஃபுட் ஹேபிட்ஸ் உங்களுக்கு வந்து சில சேஞ்சஸ் பண்ணுவோம், பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் எல்லாம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இதை டீடாக்ஸ் பண்ணும்போது ஏதாவது அடிக்கடி மோஷன் போகுமா, அதாவது மைதா எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க நார்மலா இருப்பீங்க, ஈவன் சொல்ல போனா மோர் எனர்ஜிக்கா இருப்பீங்க. இன்னும் சொல்லணும்னா நல்லா பிரெயின் வந்து நல்லா பிரிஸ்கா இருக்கும், ஹாப்பி ஃபீலிங் வந்துடும். ஏன்னா குட் பாக்டீரியா அவ்வளோ சொல்லி கொடுங்க உள்ள. அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் உங்க கையில கிடைச்சிருக்குது. லிம்பாட்டிக் சிஸ்டம்ல இருந்து, பிளட்ல இருந்து, கட்ல இருந்து, லிவர்ல இருந்து அத்தனையும் நம்ம கிளீன் பண்றோம் வித் திஸ் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் இன்னும் பண்ணலையோ இம்மீடியட்டா ஆர்டர் பண்ணி எடுத்து மிராக்கிள் மார்னிங் உள்ள வந்து கெட்டியா பிடிச்சிக்குங்க. நீங்க உங்க ஃபேமிலிக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் உங்களோட ஆரோக்கியம். விஷ் யூ ஆல் குட் லக். ஹேவ் அ கிரேட் டைம். See you tomorrow session. Thank you.